குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர நோய் தான். நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 6 சக்கர நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் இந்தியால தான் இருக்கிறாங்க. 7,70,00,000 பேரு இந்த நோயினால இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலேயே இந்தியா சக்கர நோயின் தலைநகரமா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. சக்கர நோய் அப்படின்றது வந்துச்சுன்னா பல நோய்கள் நம்மளை தாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. முதல்ல சக்கர நோய் அப்படின்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாடை வச்சு உடம்பே சர்க்கரையை உற்பத்தி பண்ணும். அதை சரியான அளவு மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு இன்சுலின் அப்படின்ற சுரபியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலின் சரியான சர்க்கரை அளவை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணும். சக்கரை வியாதி வந்துச்சுன்னா அந்த இன்சுலினை சரியா மெயின்டைன் பண்ணாம போறதுனால அந்த